நமது கேப்டன் தொலைக்காட்சியின் பிற்பகல் செய்திகளை வழங்குவதற்காக உமா சிவகுமார். முக்கிய செய்திகள். அண்ணாவின் 109வது பிறந்த நாள் விழா கொண்டாட்டம். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மலர் தூவி மரியாதை. போராட்டத்தை கைவிடவில்லை என்றால் டிஸ்மிஸ் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை எச்சரிக்கையின் எதிரொலி. தற்காலிகமாக வேலைநிறுத்தத்தை கைவிட்டனர் அரசு ஊழியர்கள். அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க மறுக்கும் அரசு, குதிரை பேர் அரசியல்வாதிகளுக்கு மட்டும் ஊதியம் கொடுப்பது ஏன்? நடிகர் கமல்ஹாசன் கேள்வி. ப்ளூவேல் இணைய விளையாட்டை தடை செய்வது தொடர்பாக 3 வாரத்திற்குள் பதிலளிக்க வேண்டும். மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் தன்னை விசாரிக்காமல் கார்த்தி சிதம்பரத்திற்கு தொல்லை கொடுப்பது ஏன்? மத்திய அரசுக்கு ப. சிதம்பரம் கேள்வி. பொங்கல் பண்டிகைக்கான ரயில் முன்பதிவு தொடங்கிய அரை மணி நேரத்திலேயே முடிவடைந்தது. வெகு நேரமாக காத்திருந்த பயணிகள் ஏமாற்றம். விரிவான செய்திகள். பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளையொட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அஞ்சலி செலுத்தினார். தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணாவின் 109வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை கழகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அண்ணாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து தலைமை கழக நிர்வாகிகள், மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பேரறிஞர் அண்ணாவிற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். பொங்கல் பண்டிகைக்கு சொந்த ஊர் செல்வதற்கான ரயில் முன்பதிவு தொடங்கிய அரை மணி நேரத்திலேயே முடிவடைந்தது. இதனால் வெகுநேரமாக காத்திருந்த பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். தென் மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் வேலை நிமித்தமாக சென்னையில் வசித்து வருகின்றனர். இவர்கள் ஆண்டுதோறும் பண்டிகை காலங்களில் சொந்த ஊருக்கு செல்வது வழக்கம். இந்நிலையில் வரும் ஜனவரி 14ஆம் தேதி பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது. இதனையடுத்து ஏராளமானோர் ஜனவரி 12ஆம் தேதி முதலே தங்கள் சொந்த ஊருக்கு பயணம் மேற்கொள்வார்கள். இந்நிலையில் சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சொந்த ஊருக்கு செல்ல இன்று காலை ரயில் பயணச்சீட்டுக்கு முன்பதிவு தொடங்கியது. சென்னை, எழும்பூர், சென்ட்ரல் ஆகிய ரயில் நிலையங்களில் ஏராளமானோர் முன்பதிவு செய்ய காத்திருந்தனர். ஆனால் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பாண்டியன், பொதிகை, முத்துநகர், அனந்தபுரி உள்ளிட்ட ரயில்களில் முன்பதிவு தொடங்கிய அரை மணி நேரத்திலேயே முடிந்தது. இதனால் முன்பதிவுக்காக காத்திருந்தவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். நீதிமன்ற எச்சரிக்கையை தொடர்ந்து ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகள் போராட்டத்தை தற்காலிகமாக வாபஸ் பெற்றுள்ளனர். தமிழ்நாடு ஆசிரியர்கள், அரசு ஊழியர் சங்கங்களின் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தால் மாணவர்களும் பொதுமக்களும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், எனவே அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் போராட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் சேகரன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சசிதரன், சுவாமிநாதன் ஆகியோர் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கூட்டமைப்பின் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்திற்கு இடைக்கால தடை விதித்தனர். இருப்பினும் நீதிமன்ற தடையை மீறி அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தொடர்ந்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு ஆசிரியர், அரசு ஊழியர் சங்கங்களின் நடவடிக்கை குழு ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்க தலைவர், முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் சங்க தலைவர், தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் சங்க தலைவர் ஆகியோர் இன்று ஆஜராக நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அதன்படி அந்த சங்க நிர்வாகிகள் இன்று நீதிமன்றத்தில் ஆஜரானார்கள். பொதுநலன் கருதி அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் உடனே பணிக்கு திரும்ப வேண்டும். எந்தவித நிபந்தனையும் வைக்காமல் வேலைநிறுத்தத்தை வாபஸ் பெற்றால் தலைமைச் செயலாளர் முன்னிலையில் வருகிற திங்கட்கிழமை பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்றும், ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் நீதிமன்றத்தை கேலிக்கூத்தாக்க வேண்டாம் என்றும் அப்போது நீதிபதிகள் தெரிவித்தனர். உடனடியாக போராட்டத்தை கைவிட நிர்வாகிகள் தயங்கியதால் போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை 1 மணி நேரத்தில் வேலையை விட்டு நீக்க உத்தரவிட முடியும் என்று நீதிபதிகள் எச்சரிக்கை விடுத்தனர். இதனைத் தொடர்ந்து ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகள் தங்கள் போராட்டத்தை தற்காலிகமாக வாபஸ் பெறுவதாக அறிவித்தனர்.
பிற்பகல் 2 மணிக்குள் அரசு ஊழியர்கள் தங்கள் பணியிடங்களுக்கு செல்ல உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. பேச்சுவார்த்தைக்காக வருகிற 21ஆம் தேதி தலைமைச் செயலாளர் நேரில் ஆஜராக உத்தரவிடப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு ஏன் ஓய்வூதியம் தரவில்லை என்பது குறித்து பதிலளிக்குமாறு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசு ஊழியர்களின் போராட்டம் குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு நீதிபதி கிருபாகரன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு ஊழியர்களின் தங்களின் ஓய்வூதியத்திற்காகவே போராடுகின்றனர், இது நியாயமான கோரிக்கைதான் என்றார். அரசு ஊழியர்களின் கோரிக்கை நியாயமானது, ஆனால் போராடும் விதமே தவறானது. அரசு ஊழியர்களின் ஓய்வூதியத்தை ஏன் அரசு தரவில்லை? 2003க்கு பிறகு அரசு ஊழியர்கள் எவ்வளவு பேர் ஓய்வு பெற்றனர் என்று அரசுக்கு சரமாரியாக கேள்வி எழுப்பினர். தன் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் அரசு பங்களிப்பு தொகையை ஏன் செலுத்தவில்லை என்றும் நீதிபதி வினவினார். மேலும் இதுகுறித்து அரசு திங்கட்கிழமைக்குள் பதில் தாக்கல் செய்யவும் நீதிபதி கிருபாகரன் உத்தரவிட்டார். ஜம்மு காஷ்மீரில் அர்னியா செக்டாரில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி நடத்திய தாக்குதலில் ராணுவ வீரர் ஒருவர் வீரமரணமடைந்தார். ஜம்மு மாவட்டம் ஆரஸ்புராவின் அர்னியா செக்டாரில் நள்ளிரவு பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதலை நடத்தியது. இந்திய நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் கடும் துப்பாக்கிச் சூடு மற்றும் மோட்டார் ஷெல் தாக்குதலில் ஈடுபட்டது. பாகிஸ்தான் ராணுவத்தின் அத்துமீறலுக்கு இந்திய ராணுவம் பதிலடியை கொடுத்தது. இன்று அதிகாலை வெளியாகி தகவலின்படி அப்போது வரையில் சண்டை நடைபெற்றது என தெரிகிறது. பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி நடத்திய தாக்குதலில் இந்திய ராணுவ வீரர் ஒருவர் வீரமரணமடைந்தார். வீரமரணமடைந்த ராணுவ வீரர் விஜேந்திர பகதூர் சிங் எனவும் உத்தரப்பிரதேச மாநிலம் பாலியாவைச் சேர்ந்தவர் என்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த தாக்குதலில் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களில் ஒருவர் காயமடைந்துள்ளார். மேலும் அந்த பகுதியில் துப்பாக்கிச்சூடு நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. மணி விழாவில் பங்கேற்க வருமாறு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்திற்கு பாஜக தேசிய செயலாளர் எச் ராஜா அழைப்பு விடுத்துள்ளார். சென்னை சாலிகிராமத்தில் உள்ள தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வீட்டிற்கு நேரில் சென்ற பாஜக தேசிய செயலாளர் எச் ராஜா தமது மணி விழாவில் பங்கேற்க வருமாறு கேப்டனுக்கு அழைப்பு விடுத்தார். அத்துடன் அதற்கான அழைப்பிதழையும் அவர் கேப்டனிடம் வழங்கினார். அதிமுக அரசு விரைவில் கவிழ்ந்து தேமுதிக ஆட்சியை பிடிப்பது உறுதி என தேமுதிக இளைஞர் அணி செயலாளர் எல்.கே. சுதீஷ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். காஞ்சி மாவட்ட தேமுதிக சார்பில் அறிஞர் அண்ணாவின் பிறந்த நாள் விழா, கேப்டன் விஜயகாந்தின் பிறந்த நாள் விழா மற்றும் தேமுதிகவின் 13ஆம் ஆண்டு விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது. நகர செயலாளர் சாட்சி சண்முக சுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் மாநில இளைஞர் அணி செயலாளர் எல்.கே. சுதீஷ் கலந்து கொண்டு 1650 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், திமுக, அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளும் மக்களுக்கு துரோகம் இழைத்து வருவதாக குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டை கொள்ளையடிக்கும் நோக்கிலே தற்போதைய அதிமுக ஆட்சியாளர்கள் செயல்பட்டு வருவதாக சாடிய எல்.கே. சுதீஷ், அதிமுக அரசு விரைவில் கவிழ்ந்து தேமுதிக ஆட்சியை பிடிப்பது உறுதி என்றார். மேலும் தேமுதிகவை அழிக்க நினைப்பவர்கள்தான் அழிந்து போவார்கள் என்றார். கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை அரசு கேபிள் டிவி நிர்வாகத்திடம் முறையிட்டும் வெளிவர முடியாமல் செய்த ஆட்சியாளர்கள், அவர்கள் கையில் இருந்த ஜெயா டிவி நிர்வாகம் தற்போது புறந்தள்ளப்பட்டதை அப்போது அவர் சுட்டிக்காட்டினார். கிராம மக்களுக்கு அடிப்படை வசதிகளை உள்ளாட்சி பிரதிநிதிகள் தான் தீர்த்து வைக்க முடியும் என்பதால் உடனடியாக உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று அவர் அப்போது வலியுறுத்தினார். தமிழகத்தினுடைய உள்ளாட்சி தேர்தல் நவம்பர் 17க்குள்ள நடத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் கண்டிப்பாக நடைபெற வேண்டும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில் சரி, எல்லா கிராமத்திலும் சரி, உள்ளாட்சி அமைப்பு இல்லாதனால மக்களுக்கு எந்த ஒரு விஷயம் சென்றடையவில்லை. ஆகையால் கண்டிப்பாக உள்ளாட்சி தேர்தல் நடைபெற வேண்டும். காஞ்சி வடக்கு மாவட்ட செயலாளர் அனகை முருகேசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்களில் 18 பேரை தகுதி நீக்கம் செய்வது குறித்து சபாநாயகர் தனபால் இன்று முக்கிய அறிவிப்பை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் 19 பேர் ஆகஸ்ட் 22இல் ஆளுநரை சந்தித்து முதல்வர் பழனிசாமிக்கு அளித்து வரும் ஆதரவை வாபஸ் பெறுவதாக கடிதம் கொடுத்தனர். அதனைத் தொடர்ந்து அவர்களை எம்எல்ஏ பதவியில் இருந்து தகுதி நீக்கம் செய்யும்படி அரசு தலைமை கொறடா ராஜேந்திரன் சபாநாயகருக்கு பரிந்துரை செய்தார். அதனை ஏற்று 19 எம்எல்ஏக்களிடம் விளக்கம் கேட்டு சபாநாயகர் தனபால் கடந்த மாதம் நோட்டீஸ் அனுப்பினார். அதற்கு அவர்கள் இடைக்கால பதில் அனுப்பினர். விரிவான பதில் அளிக்கும்படியும் வரும் 7ஆம் தேதி நேரில் ஆஜராகும்படியும் தினகரன் எம்எல்ஏக்களுக்கு சபாநாயகர் மீண்டும் நோட்டீஸ் அனுப்பினார். இந்நிலையில் எம்எல்ஏ ஜக்கையன் இபிஎஸ் அணிக்கு மாறினார். மற்ற 18 எம்எல்ஏக்கள் 15 நாட்கள் அவகாசம் கேட்டு சபாநாயகரிடம் மனு கொடுத்தனர். அதை பரிசீலித்த சபாநாயகர் 1 வாரம் அவகாசம் வழங்கினார். இந்நிலையில் நேற்று தினகரன் அணி எம்எல்ஏ வெற்றிவேல், வழக்கறிஞர் ராஜா, செந்தூர் பாண்டியனுடன் சபாநாயகர் முன் ஆஜராகி 18 எம்எல்ஏக்கள் சார்பாக விளக்கம் அளிப்பதாக தெரிவித்தார். இதனையடுத்து நேரில் ஆஜராகாதவர்களை தகுதி நீக்கம் செய்வது குறித்து சபாநாயகர் சட்டத்துறையினருடன் ஆலோசனை நடத்தினார். எனவே தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் 18 பேரும் இன்று தகுதி நீக்கம் செய்யப்படுவது குறித்து முக்கிய அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இனி பல்வேறு நிகழ்வுகளை சுருக்கமாக செய்தித்துறைகளாக தற்போது காண்போம். ப்ளூவேல் இணைய விளையாட்டை தடை செய்வது தொடர்பாக 3 வாரத்திற்குள் பதிலளிக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ப்ளூவேல் விளையாடுபவர்கள் தற்கொலை செய்வது அதிகரித்து வருகிறது. இதனால் அந்த விளையாட்டை தடை செய்ய வேண்டும் என தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் தன்னை விசாரிக்காமல் மகன் கார்த்தி சிதம்பரத்திற்கு தொல்லை கொடுப்பது ஏன் என முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் அந்நிய நேரடி முதலீட்டு வாரியத்தின் பரிந்துரையை ஏற்று ஒப்பந்தத்திற்கு அனுமதி அளித்தது தான் என்றும், அப்படி இருக்கையில் இந்த வழக்கில் கார்த்தி சிதம்பரத்தை விசாரிப்பது ஏன் என்றும் வினவியுள்ள சிதம்பரம், ஏர்செல் மேக்சிஸ் விவகாரத்தில் சிபிஐ தவறான தகவல்களை பரப்புவது வருத்தம் அளிப்பதாக தமது டுவிட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். பணியாற்றாத அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்க மறுக்கும் அரசு, ரிசார்ட்டுகளில் உள்ள குதிரை பேர் அரசியல்வாதிகளுக்கு மட்டும் எப்படி ஊதியம் கொடுக்கிறது என்று நடிகர் கமல்ஹாசன் கேள்வி எழுப்பியுள்ளார். தமது டுவிட்டர் பக்கத்தில் இதனை அவர் பதிவிட்டுள்ளார். செங்கம் மேற்கு ஒன்றிய தேமுதிக சார்பில் தேமுதிக 13ஆம் ஆண்டு துவக்க விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. தேமுதிக ஒன்றிய துணை செயலாளர் சிவா, நகர துணை செயலாளர் ராமமூர்த்தி ஆகியோர் ஏற்பாட்டின் பேரில் நடைபெற்ற விழாவில் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. மாவட்ட துணை செயலாளர் சம்பத், ஒன்றிய செயலாளர் சங்கர், நகர செயலாளர் அசோக்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர். திருவள்ளிபுத்தூர் மணவாளம் மாமுனிகள் மடத்தைச் சேர்ந்த 24வது பட்டம் ஜிகர் சடகோபால ராமானுஜர் கோவில்பட்டியில் உள்ள சுபா நகரில் உள்ள நித்திய கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்கு வருகை தந்தார். கோவில் நிர்வாகம் சார்பாக அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ராமானுஜர் ஜிஎஸ் சொற்பொழிவாற்றினார். தென்னக அயோத்தி என போற்றப்படும் கும்பகோணம் ஸ்ரீ ராமசுவாமி திருக்கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவினை முன்னிட்டு உரியடி உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ராமபிரானை தரிசனம் செய்து மகிழ்ந்தனர். தேமுதிகவின் 13ஆம் ஆண்டு தொடக்க விழா முன்னிட்டு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கல்லூர் கிராமத்தில் கழக கொடி ஏற்றும் நிகழ்வு நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் உமாபதி தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் வேலூர் மாவட்ட செயலாளர் ஸ்ரீதர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கழக கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச சீருடை வழங்கினார். இதில் ஏராளமான தேமுதிகவினர் கலந்து கொண்டனர். பேரறிஞர் அண்ணாவின் 109வது பிறந்த நாளையொட்டி தாம்பரம் நகராட்சியில் உள்ள அவருடைய உருவ சிலைக்கு தேமுதிக சார்பில் மலர்தூவி மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தாம்பரம் பெருநகர தேமுதிக சார்பில் நகர கழக செயலாளர் மா. செழியன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் ஏராளமான தேமுதிக நிர்வாகிகள், மகளிர் அணியினர் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். தேமுதிக 13ஆம் ஆண்டு துவக்க விழாவையொட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கழக தொண்டர்கள் பல்வேறு இடங்களில் தேமுதிக கொடியினை ஏற்றியும் பட்டாசு வெடித்தும் கொண்டாடினர். மாவட்ட செயலாளர் சந்திரன் தலைமையில் நடைபெற்ற
கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான தேமுதிக நிர்வாகிகள், மகளிர் அணியினர் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள அரசு பள்ளிகளுக்கு ஆசிரியர்கள் வராத நிலையில் தன்னார்வ ஆசிரியர்களை கொண்டு பாடம் நடத்தப்படுகிறது. ஆசிரியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களின் கல்வி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மனநலம் குன்றிய குழந்தைகளை வீட்டில் வச்சு பராமரிக்கிறாங்க. 58 பிள்ளைய படிக்குது. 58மே கரெக்டாக நாங்கள் அனுப்பிடுறோம். இவங்க சரியான இது கிடையாது. இவங்க போராட்டம் அது இதுன்ட்டு இவங்க போயிடுறாங்க. இதே இல்லாமல் இதுக்கு முன்னாடி தேவையில்லாமல் லீவுகளையும் ஒரு 5 அதிகாரி போடுறாங்க, இங்கே போடுறான்ட்டு போயிடுறாங்க. சும்மா தான் பிள்ளைய போகிறான் இருக்குது. பிள்ளைகளுக்கே பாடம் நடத்திக்கிட்டு. இதுக்கு நாங்கள் இனி அவங்க வந்தாலும் நாங்கள் இன்னும் நாங்கள் போட்டு இதுலேருந்து எங்கள் பேட்டியத்து குழுலேருந்து நாங்கள் போட்டவங்களை தன்னார்வ தொண்டை பிள்ளைகளை வச்சு நாங்கள் நடத்திக்கிறோம். இல்லை அவங்க தான் நடத்துவானாக்கா நாங்கள் டிசியை வாங்கி வேற. அருப்புக்கோட்டையை அடுத்த பாலவநத்தம் வரலொட்டி வழியாக காரியாப்பட்டி பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் அங்குள்ள ரயில்வே கீழ்மட்ட பாலம் தண்ணீரில் மூழ்கியது. இதனால் பல்வேறு கிராம மக்களின் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க கோரி பலமுறை மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று இப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். இனியாவது இந்த பாலத்தில் மழைநீர் தேங்காமல் இருக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது கிராம மக்களின் கோரிக்கையாகும். தர்மபுரி கூட்டுறவு சங்கங்களுக்கு பால் வழங்கிய விவசாயிகளுக்கு தீபாவளிக்குள் பாலுக்கான பணத்தை வழங்கவில்லை எனில் போராட்டத்தில் ஈடுபட வேண்டி வரும் என்று தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் ஆவின் நிறுவனத்திற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கொள்முதல் செய்த பாலுக்கு உரிய வகையில் பணத்தை தராமல் கூட்டுறவு சங்கத்தினர் ஏமாற்றி வருவதாக பால் உற்பத்தியாளர்கள் குற்றம் சாட்டினர். இவர்களின் ஊழல் முறைகேடுகளை ஆவின் நிறுவனம் அழிந்து வருவதற்கு காரணம் என்று அவர்கள் வேதனை தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மூத்தங்கரை அடுத்த வெங்கடதாம்பட்டி சத்தியாநகர் பகுதியில் குட்டை போல தேங்கும் கழிவு நீரால் அந்த மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். வெங்கடதாம்பட்டி பஞ்சாயத்தில் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் கழிவு நீர்கள் அனைத்தும் வெளியேற முடியாமல் குட்டை போல தேங்கி அங்கேயே சங்கமித்து காட்சியளிக்கிறது. இதனால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுகிறது. மேலும் இந்த கழிவு நீரினால் உருவாகும் கொசுக்களால் பெரும் சிரமத்திற்குள்ளாவதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பல ஆண்டுகளாக குண்டும் குடியுமாக காணப்படும் கிருஷ்ணகிரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்க பணிகளை விரைந்து முடிக்க கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள தேசிய நெடுஞ்சாலை பணியை உடனடியாக மத்திய அரசு துவங்கிட வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வந்து செல்லும் தேசிய நெடுஞ்சாலை கடந்த பல ஆண்டுகளாக குண்டும் குடியுமாக உள்ளதாகவும் இதனால் வாகன ஓட்டுநர்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாவதோடு தினமும் விபத்துகளும் ஏற்பட்டு உயிர் பலியும் அதிகரித்து வருகிறது என்பது போராட்டக்காரர்களின் குற்றச்சாட்டாகும். ஆம்பூர் அருகே தேவலாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த 2 பள்ளி மாணவர்கள் பாலாற்றில் முழுகி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேவலாபுரம் கிராம தொடக்கப் பள்ளியில் குருநாதன் மற்றும் நிர்மல்குமார் ஆகிய 2 மாணவர்கள் 4ஆம் வகுப்பு படித்து வந்தனர். இந்நிலையில் பள்ளியில் இருந்து பாலாற்றில் விளையாட சென்றபோது தண்ணீரில் முழுகியுள்ளனர். தகவல் அறிந்து வந்த பொதுமக்கள் பாலாற்றில் சுற்றிய மாணவர்களின் உடலை மீட்டனர். அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்பது குறித்து தேர்தல் ஆணையம் அக்டோபர் 31ஆம் தேதிக்குள் முடிவெடுக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதிமுகவின் அணிகள் சார்பில் லட்சக்கணக்கில் பிரமாண பத்திரங்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்றும் மாறி மாறி சின்னத்தை கேட்பதால் முடிவெடுக்க தாமதம் ஏற்படுவதாகவும் கூறப்பட்டது. இதனையடுத்து நீதிபதிகள் உள்ளாட்சி தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்பதை முடிவெடுத்து அறிவிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டனர். அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவது தொடர்பாக வரும் 19ஆம் தேதி முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டுள்ளது. ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் வரும் 24ஆம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளனர். போக்குவரத்து தொழிலாளர்களுடன் இதுவரை நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படவில்லை. இந்நிலையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. சென்னையில் தொடர் வழிப்பறியில் ஈடுபட்டு வந்த திருவல்லிக்கேணியைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் என்பவரை சிறப்பு குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். அப்போது அவரிடம் இருந்த 45 சவரன் தங்க நகைகளை போலீசார் கைப்பற்றினர். பின்னர் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவரை சிறையில் அடைத்தனர்.
சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள இலுப்பக்குடி தெற்கு குடியிருப்பில் உள்ள முனீஸ்வரர் ஆலய 41ஆம் ஆண்டு பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு குதிரை வண்டி பந்தயம் நடைபெற்றது. போட்டியில் சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, திருச்சி, கரூர் மாவட்டங்களில் இருந்து 10 குதிரை வண்டிகள் பங்கேற்றன. சாலையின் இருபுறத்திலும் ஏராளமான பொதுமக்கள் குதிரை வண்டி பந்தயத்தை பார்த்து ரசித்தனர். இந்த போட்டியில் முதல் 3 இடங்களை பிடித்த குதிரை வண்டியின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டது. தன்னுடன் சேர்ந்து வாழ மறுத்த மனைவியை கணவன் கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. காஞ்சிபுரம் அடுத்த சிறு காவேரிப்பாக்கத்தைச் சேர்ந்த தம்பதிகள் லட்சுமணன், ராஜேஸ்வரி. கணவனின் குடிப்பழக்கத்தின் காரணமாக தம்பதிகளுக்குள் பிரச்சனை ஏற்பட்டு கடந்த 7 ஆண்டுகளாக இருவரும் தனித்தனியாக வசித்து வந்ததாக கூறப்படுகிறது. தன்னுடன் சேர்ந்து வாழுமாறு ராஜேஸ்வரியை அழைத்துள்ளார் அவரது கணவர். ஆனால் அவருடன் செல்ல மறுத்ததுடன் விவாகரத்து பெறும் முயற்சியில் ராஜேஸ்வரி ஈடுபட்டதை அறிந்து அவரை கொலை செய்துள்ளார் கணவர் லட்சுமணன். எனினும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புவி வெப்பமய மாதரை தடுப்பது, மழைநீரை சேகரிப்பது குறித்து தனியார் கல்லூரி தேசியப்படை மாணவர்களின் சைக்கிள் பயண பேரணி காரைக்குடி வந்தடைந்தது. 24 மாணவர்கள் கொண்ட குழுவினர் கடந்த 7ஆம் தேதி மாமல்லபுரத்தில் தொடங்கி வேலூர், கிருஷ்ணகிரி, தாம்பரம், ஈரோடு, கோவை, கரூர், தஞ்சாவூர் வழியாக சைக்கிளில் பயணம் மேற்கொண்டு 8ஆம் நாள் பயணமாக காரைக்குடி வந்தனர். வரும் வழியில் பொதுமக்கள் மாணவர்களிடத்தில் துண்டு பிரசுரங்கள் மூலம் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்வதாக கூறினர். செய்திகள் தொடர்கின்றன. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தை சூறையாடிய ஹார்வே புயலுக்கு பலியானோரின் எண்ணிக்கை 82ஆக உயர்ந்துள்ளது. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தை மணிக்கு 210 கிலோமீட்டர் வேகத்தில் கடந்த மாதம் தாக்கிய ஹார்வே புயலால் ஹூஸ்டன் நகருக்கு உட்பட்ட பல பகுதிகள் வெள்ளக்காடாக மாறியது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது. அமெரிக்காவில் கடந்த 14 ஆண்டு கால வரலாறு காணாத இந்த பெரும் புயலால் டெக்சாஸ் மாநிலம் சின்னாபின்னமாகி போனது. மீட்பு மற்றும் நிவாரண பணிகள் முழுமையடையாத நிலையில் ஹார்வே புயலுக்கு பலியானோரின் எண்ணிக்கை 82ஆக உயர்ந்துள்ளதாக அந்த மாநில கவர்னர் கிரேக் அபாட் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் 3 ஒருநாள் போட்டிகளில் தொடக்க வீரர் தவான் விளையாட மாட்டார் என பிசிசிஐ தெரிவித்துள்ளது. இந்தியா, ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் தொடர் 17ஆம் தேதி தொடங்குகிறது. இந்த தொடரை கைப்பற்றுவதில் முதல் இடத்தை பிடிக்க இரு அணிகளும் மும்முரமாக உள்ளன. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் 3 போட்டிக்கான இந்திய அணியில் தொடக்க வீரரான தவான் இடம் பிடித்திருந்தார். தற்போது அவர் அணியில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். தனது மனைவியின் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் தன்னை விடுவிக்க வேண்டும் என அவர் பிசிசிஐக்கு கோரிக்கை விடுத்திருந்தார். இதனையடுத்து அவரது வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட பிசிசிஐ ஷிகர் தவானை விடுவித்துள்ளது. தவான் இல்லாததால் ரோஹித் சர்மாவுடன் ரஹானே தொடக்க வீரராக களமிறங்க வாய்ப்புள்ளது. ரஹானே இருப்பதால் மாற்று வீரர் தேர்வு செய்வது தொடர்பாக இந்திய தேர்வுக்குழு முடிவு செய்யவில்லை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.